எனக்குன்னு ஒரு விதி இருக்கு. ஆனா அது இங்க எழுதி இருக்கிறதுனால இல்ல. சரி, இதை விட்டுருங்க. அப்புறம் இதை பத்தி பேசாதீங்க. நான் இந்த புத்தகத்தை பத்தி பேசுறேன், நீங்க இந்த விதிகளை பின்பற்றுங்க. சரி, நான் அந்த விதியை பின்பற்றினா அது கடவுள் மேல இருக்கிற அன்பினால மட்டும். இல்ல என்னால இந்த புத்தகத்தோட எந்த விதியும் உங்களால மறுக்க முடியாது. நீங்க இதை சொன்னா என்னால இதை காட்ட முடியும். ஏன்னா கடவுள் சொல்றாரு, செய்யாதீங்க, போகாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க. ஆனா யூதர்கள் சொல்றாங்க வேலை செய்யக்கூடாதுன்னு. இல்ல, கடவுள் 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 சபத் நாள்னா என்ன அவங்களுக்குங்களா? ஆமா, ஓய்வு நாள்னா என்ன? இல்ல அவங்களுக்கா இல்ல எனக்கா? நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. யூதர்களோட ஓய்வு நாள் 7வது நாள், கடவுள் ஓய்வெடுத்த நாள். இல்ல அது பைபிளோட கருத்து இல்லன்னா கடவுள் ஓய்வெடுத்த நாள் 7வது நாள். ஆனா குர்ஆன் சொல்லுது கடவுள் களைப்படையாதவன், அவர் ஓய்வெடுப்பதில்லை. இயேசு சொன்னார். அது ஒரு நீங்க புரிஞ்சுக்க, படைத்தவர் எதையும் செய்ய களைப்படைவதில்லை. சரிதான், நான் அதை நம்புறேன். அதுதான் படைத்தவரோட இயல்பு. ஆனா நான் என்ன நம்புறேன், கொஞ்சம் பொறுங்க. அதனாலதான் கடவுள் 7வது நாள்ல ஓய்வெடுத்தாருன்னு பைபிள்ல இருக்கு. ஏன்னா உங்க கடவுள் ரொம்ப பலவீனமாவும் சோர்ந்து போய் இருக்காரு. அது என் கடவுள் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கணும். அது அதே கடவுள் தான். இல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். ஆனா அந்த கடவுளோட தன்மைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுளோட வரையறை ஒண்ணுதான், ஒரே கடவுள், வேற எதுவும் பலவீனமா இருக்கான்னு எப்பவும் சொல்லல. கிறிஸ்டியன் பைபிள் அவர் பலவீனமா இருக்கான்னு சொல்லல. அதனாலதான் அவர் ஓய்வெடுத்தார். இல்ல, அவர் ஓய்வெடுக்க நினைச்சதால ஓய்வெடுத்தார். அவர் வேலை செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணார். பாருங்க, உங்களோட வார்த்தைகளை நீங்க பைபிள்ல போட முடியாது. அதனாலதான் அவர் தேர்ந்தெடுத்தார். கடவுள் பைபிள் அவர் சோர்ந்து போயிருந்தான்னு சொல்லல. இல்ல, அவர் வேலைக்கு அப்புறம் ஓய்வெடுக்கிறார், நீங்க புரிஞ்சுக்கிட்டா அவர் ஓய்வெடுத்தார். ஓய்வெடுக்க வேண்டியப்போ நீங்க ஓய்வெடுப்பீங்க. ஏன்னா நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க. இருக்கலாம். ஆனா கடவுளுக்கு உடல் கிடையாது, அவர் ஒரு ஆவி, அவர் சோர்ந்து போக மாட்டார். அதுதான் நான் சொல்றேன், அவர் சோர்ந்து போக மாட்டார். அதான் நான் சொல்றேன், குர்ஆன் அதான் சொல்றது. நீங்க திரும்ப குர்ஆனுக்கே அவர் ஓய்வெடுக்க மாட்டார். கடவுள் 6 நாட்கள படைச்சான்னு சொல்லி அவருக்கு எப்பவும் கலப்பே, அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லையற்ற ஆற்றல் கொண்டவர். அப்ப திரும்ப நீங்க குர்ஆனோட அதே கருத்துக்கு தான் வரீங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் சொல்லும் போது ஒரே ஒரு ஆவிதான் இருக்கு. இல்ல, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு. கடவுளோட வார்த்தை, அந்த வார்த்தையோட சாரம் இது. கடவுள் ஒரு ஆத்மாங்கிறதால அவரால அந்த ஆத்மாவை நமக்குள்ள அனுப்ப முடியும். நாம அவரோட சீடரா இருப்போம். அப்புறம் நமக்குள்ள இருக்கிற அதே ஆத்மாவை அவரோட விருப்பத்தை செய்ய பயன்படுத்த. சரி, ஆமா. இப்போ நாம புரிஞ்சுக்கணும். நாம இப்போ வார்த்தைகளோட வித்தியாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது வெறும் வார்த்தை விளையாட்டு நினைக்கிறேன். ஆமா, வார்த்தை விளையாட்டு. ஆமா, இல்ல இது வார்த்தை விளையாட்டு இல்ல. இது அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிற விதம் அல்லது கிரகிக்கிறதோட வித்தியாசம். இப்போ என்ன பொறுத்தவரை கடவுள் ஒரு ஆத்மா கிடையாது. பைபிள் அப்படி சொல்றதால கடவுள் ஒரு ஆத்மான்னு உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. அவர் ஒரு ஆத்மான்னு பைபிள் சரி சரி. என்ன பொறுத்தவரை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இருங்க, நான் விளக்குறேன். என்னோட கருத்து என்னன்னா, நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கன்னா நீங்க இல்ல, பொதுவா சொல்றேன். சரி, பைபிள் வழியா புரிஞ்சுக்கிறதுல இருந்து அவர் ஒரு ஆத்மான்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். எங்களை பொறுத்தவரை கடவுள் ஒரு ஆத்மா கிடையாது. அவர் தன்னோட குணாதிசயங்களால தன்னை வரையறுக்கிறார். அவர் அன்பானவர், அவர் அக்கறை உள்ளவர், அவர் அறிவானவர், அவர் அறிவானவர். அப்புறம் ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் கொள்ளுங்க. ஆனா அவர் ஊதின சாரம்ங்கிறது அவரோட படைப்பு. சாரம்ங்கிறது அது வார்த்தைகள். ஆன்மாங்கிறது வார்த்தைங்கிறது கடவுள் கிடையாது. வார்த்தைங்கிறது அவரோட படைப்பு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒண்ணு சொல்றேன், இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. ரொம்ப வார்த்தை கடவுள் இல்ல, அதான் நான் சொல்ல வரேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனும் வார்த்தையும் ஒன்னா இருந்தாங்க. அதனால வார்த்தை கடவுள் இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனா அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் நான் சொல்றேன், ஆங்கில மொழிபெயர்ப்பு. எனக்கு கிரேக்கம் படிக்க தெரியாது. வார்த்தைக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு லோகோஸ். எனக்கு புரியுது, பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு விஷயம். சரி, நான் விவாதத்துக்கு வரேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டும். நான் சாதாரண ஆங்கில பைபிள தான் படிக்கிறேன். இல்ல, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு நிமிஷம், உங்க குர்ஆனை பத்தி இருங்க, நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். ரொம்ப வேகமா போகாதீங்க. பாருங்க, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்போ தேவன் தனி, அவரோட வார்த்தை அவரோட படைப்பு. அவர் ஆகு அப்படின்னு சொன்னார், இந்த பிரபஞ்சமே உருவாச்சு. இந்த ஆகுங்கிறது அவரோட படைப்பு. அதனால உலகத்துல இருக்கிற எல்லாமே அவரோட படைப்பு தான், அவர் படைப்பு கிடையாது. அதனால குர்ஆன் அவரோட வார்த்தைகள், அவரோட படைப்பு. நமக்குள்ள இருக்கிற சாரம் கடவுள் இல்ல, அது உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளோட ஒரு பகுதி இல்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர் தன்னுடைய ஆன்மான்னு சொன்னாரு. இல்ல, எனக்கு புரியுது. அவருடைய பரிசுத்த பாருங்க, எனக்கு அந்த பரிசுத்த சாரத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த பரிசுத்த சாரம் கடவுள் கிடையாது. அவர் அன்பானவர், அவர் அறிவானவர், அவருக்கு எவ்வளவோ குணங்கள் இருக்கு. ஆனா அந்த ஆவி கிடையாது. ஆனா நீங்க நம்புறீங்க.
கடவுளும் அவரோட ஆவியும் தனித்தனி கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆமா, ஏன்னா ஆவிதான் தனித்தனி கிடையாது, தனித்தனி தான். சில பேர் நினைக்கிறாங்க உங்களுக்கு கடவுள் ஆவி அப்புறம் அதுதான் பிரச்சனை, அதனாலதான் அவங்க தனித்தனியா இருக்காங்க. ஆனா நான் அதை நம்புறது இல்ல. அதனாலதான் நானும் சொல்றேன், கடவுளும் அவரோட ஆவியும் தனித்தனி கிடையாது. நீங்க அவங்க என்ன, அவங்க ஒண்ணுதான். எந்த அர்த்தத்துல? கடவுள் ஒரு ஆவி, கடவுளோட பிரசன்னம் இங்க இருக்கும்போது பாருங்க. ஆமா, அவர் இப்போ இங்க இருக்காரு. ஆமா, அப்புறம் சொல்லி இருக்கு, என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடினா நான் அங்க இருப்பேன். ஆமா ஆமா, அவருடைய ஆவி இங்க இருக்கிறதுனால அவரும் இங்கதான் இல்ல. நான் ஆவின்னு சொல்லல, நீங்க தான் ஆவிங்க இருக்குன்னு சொல்லி பேசு. அது வந்து அவர் நாமத்துல 2-3 பேர் கூடினா அவர் அங்க இல்ல. நான் அவர் இங்க இருக்காருன்னு சொன்னேன், ஆவி இல்ல. நீங்க ஆவிதான். ரெண்டும் ஒண்ணுதான். கடவுளோட ஆவியும் கடவுளும் ஒண்ணுதான். ஏன்னா அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு, அவர் எங்கும் நிறைந்தவருக்கு வேணா அப்படி இருக்கலாம். ஆமா, எனக்கு அது புரியுது. ஆனா கடவுள் நான் என் சாரத்தை பரப்பினேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால நீங்க கடவுளோட ஒரு பகுதியா எடுத்துக்கிறீங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது அவரோட குணம். நீங்க குரான்ல அவர் ஆவி கிடையாது, ஆனா பைபிள்ல ஆவியும் கடவுளும் ஒண்ணு, அப்புறம் இயேசுவும் ஒண்ணு. 3 கடவுள். இல்ல, சில பேர் வேற மாதிரி நம்புறாங்க தெரியுமா? யாரு? சில கிறிஸ்தவங்க வேற மாதிரி நம்புறாங்க. இல்ல, எங்களை சில பேர் திரித்துவத்தை நம்புறது இல்ல. நான் சொல்ல வரேன்னா, படைப்பு ரூஹுசாரம் உட்பட அவரோட எல்லா படைப்புகளும் அவரோட படைப்பு தான். கடவுளோட வார்த்தைகள், அந்த வார்த்தையிலிருந்து வர்ற புரிதல், அதோட சாராம்சம் தான் கடவுளோட ரூஹு சாரம். சரி சரி, நான் இதை ஒத்துக்கிறேன். ஆமா, நான் உங்களுக்கு காட்டு ஒத்துக்கிறேன். இல்ல, நான் இதை ஒத்துக்கிறேன். அது ஆமா, அதுதான் கடவுள்கிட்ட இருந்து வர்ற புரிதல் அவரோட வார்த்தை, ரூஹு சாரம் தான். நீங்க கடவுளோட வார்த்தைகளை படிக்கும் போது அதை பத்தி யோசிக்கும் போது உங்களுக்கு வர புரிதல், உண்மையான புரிதல் கடவுளோட சாரம். அது சரிதான். அத வேதத்தோட வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரூஹோட வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப அது ஒரு வெளிப்பாடு, அது இருளை நீக்குது. சரி, அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற ரூஹு சாரம். அப்புறம் எப்படி தெரியுமா? அதாவது நாம கடவுளோட வார்த்தைகளை படிக்கும் போது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதை பத்தி யோசிக்கும் போது உங்க சகோதரிய கல்யாணம் பண்ணிக்காதீங்க, உங்க சகோதரனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இத நான் எங்கேயும் கத்துக்கல, ஒரு புத்தகத்துல படிக்கிறேன். அந்த சாரம் எனக்குள்ள இருக்கு. ஆரம்பத்துல கடவுள் வார்த்தைகளோட சாராம்சத்துல ஊதின சாரத்தை இது உறுதிப்படுத்துது. அது உண்மைன்னு எனக்கு புரியுது. சரி, கல்யாணம் முதல் விவாகரத்து வரை குரானிலும் இருக்கு. விவாகரத்து பத்தின ஒரு அதிகாரமும் இருக்கு. 2 பேரால ஒன்னா வாழ முடியலன்னா விவாகரத்து நடக்கணும், நாம புரிஞ்சுக்கிறோம். சரிதானே? அது சாத்தியம். ஆமா, கரெக்ட். ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதை படிச்சாலும் உங்களுக்கு வர்ற புரிதல் புத்தகங்கள் இல்லாமலேயே உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த சாரத்தாலே தான் உறுதிப்படுத்தப்படுது. ஆமா, உங்களுக்கு ரூஹு சாரமோட வெளிப்பாடு இல்லைன்னா உங்களால புனித வார்த்தையை கூட புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்குள்ள சாரம் இல்லைன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கடவுள் எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அது உங்ககிட்ட இல்லைன்னா உங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. நான் அதுக்குதான் வரேன். இல்ல, கடவுள் எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாரத்தை கொடுத்தார். அதனால தீர்ப்பு நாள்ல நான் அந்த வார்த்தை படிச்சப்ப எனக்கு செய்தி புரியலைன்னு அவரால சொல்ல முடியாது. ஆனா ஒருவேளை நான் அதை ரொம்ப காலம் நிராகரிச்சா, யாரு? ஒருவேளை ஒரு மனிதன் கடவுளை ரொம்ப காலம் நிராகரிச்சா என்ன ஆகும்? என்ன சொன்னீங்க? அவன் கடவுளை எப்போதும் நிராகரிச்சா என்ன ஆகும்? இல்ல, ஆனா நான் கேட்கிற கேள்வி, நான் அதே விஷயத்துக்கு தான் வரேன். முதல்ல சாரம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு, சரியா? இப்போ கடவுளோட வார்த்தை அவனுக்கு முன்னாடி வைக்கப்படுது, அவன் படிக்கிறான். இந்த வார்த்தை அந்த வார்த்தையை படிக்கும் போது உங்களுக்குள் வரும் அந்த சாராம்சம் உங்களுக்கு புரியும். உங்களுக்குள் அந்த சாரம் இருப்பதால் நீங்கள் அதை உறுதிப்படுத்துகிறீர்கள். அதனால் இது கடவுளிடமிருந்து வருகிறது என்பதை உங்களால் பார்க்க முடியும். ஆமா ஆமா ஆமா, அப்படித்தான் மற்ற புத்தகங்களை விட கடவுளின் வார்த்தையை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள். கடவுளின் பெயரால் அந்த புத்தகங்கள் உலகிற்கு வழங்கப்படுகிறது